பைரவர் பிறந்த கதையை காணலாம் வாருங்கள். ஒருமுறை பிரம்ம லோகத்தில் அமர்ந்திருந்த தெய்வங்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்துக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது ஒரு தேவதை தெய்வங்களில் மிகவும் உத்தமமானவர் யார் என கேட்க, அங்கு அமர்ந்திருந்த பிரம்மா இருமாப்பு கொண்டு சற்றும் தாமதிக்காமல், இதில் என்ன சந்தேகம், என்னை விட உத்தமமானவர் எவர் இருக்க முடியும் என்றார். அதை கேட்ட மகாவிஷ்ணு கோபம் அடைந்தார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதம் முடிவிற்கு வராமல் அவர்கள் 4 வேதங்களையும் அழைத்து அவற்றின் கருத்தை கேட்டனர். அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல், எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அருள் பாலிக்கின்றாரோ, எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ, எவர் உலகு அனைத்தையும் ஆட்டுவித்தபடி அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதினால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் என கூறினார். அதை கேட்ட பிரம்மா இன்னும் அதிக ஆத்திரமடைந்து சிவபெருமானுடைய உருவத்தை குறித்து கண்டபடி பேசலானார். யார் அந்த சிவன்? உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு சடைமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் இருந்து கொண்டு, கழுத்து நிறைய மாலைகளுக்கு பதில் பாம்புகளை தொங்க விட்டு கொண்டு, ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றி திரிகின்றாரே, அவரா என்னை விட மேன்மையானவர் என மேலும் மேலும் ஏசிக்கொண்டே இருக்கையில், கைலாயத்தில் இருந்த சிவன் காதுகளில் அவை அனைத்தும் விழுந்தன. கொதித்து போனார் சிவனார். விஷ்ணு மற்றும் பிற கடவுள்களும் தேவதைகளும் பிரம்மா உரத்த குரலில் சிவனை பற்றி ஏசிக் கொண்டிருந்ததை கேட்டு பிரமித்து நிற்கையில், அவர்கள் முன் ஒரு பெரும் சப்தத்துடன் கூடிய ஒளி வெள்ளம் தோன்றியது. அதன் இடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து கத்தினார். ஏய், நீ யார்? இங்கு ஏன் வந்தாய்? அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அழத் தொடங்கியது. அதை கண்ட பிரம்மா இன்னமும் இருமாப்புடன், ஏ குழந்தாய், நீ என் தலையிலிருந்து முளைத்திருக்கின்றாய். இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்ரா என பெயர் தருகின்றேன். நீ சென்று உலகை படைக்க துவங்கு. அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார். அவ்வளவுதான். அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க, மீண்டும் பிரம்மா கூறினார். ஏ மனிதா, இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை கால பைரவர் என மாற்றுகிறேன். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய். இறந்தவர்கள் மோட்சம் அடைய செல்லும் காசி நகரத்திற்கு சென்று காசி ராஜனாக இருந்து கொண்டு சித்ரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாமல் உள்ள பாவங்களை போக்கிடுவாய் என ஆசீர்வதித்தார். அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு பயங்கர உருவில் இருந்த சிவனார் துள்ளி எழுந்தார். பிரம்மாவின் 5 தலைகளில் தன்னை ஏசிய ஒரு தலையை நகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினார். தன் சுய உருவை காட்டி, ஓ பிரம்மனே, உன்னுடைய எந்த தலை உன்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் அழித்து விட்டார் என கூற, அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவருக்கும் புரிந்தது, வந்துள்ளவர் சிவபெருமானே. அவரே தன் ஒரு ரூபமாக பைரவரை தோற்றுவித்துள்ளார். தம்முன் நின்ற சிவபெருமானை அனைவரும் வணங்கினர். அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார்.
நீ பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்ததனால் ஏற்பட்டுள்ள பாவத்தை தொலைக்க அந்த தலையை வைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகெங்கும் சுற்றி கொண்டு பிச்சை பெற்று கொண்ட வண்ணம் காசியை அடைந்து அந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என கூறினார். அவர் அப்படி கூறிய மறுகணமே மற்றொரு பயங்கர முகத்தை கொண்ட இரத்தம் கக்கிக் கொண்டு இருந்த பெண் அங்கு தோன்றினாள். அவளிடம் சிவபெருமான் கூறினார், நீ வைரவர் பின்னால் அவரை பயமுறுத்தி கொண்டே துரத்தி சென்ற வண்ணம் இருக்க வேண்டும். அவர் காசியை அடைந்ததும் அவரை பயமுறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்றுவிட வேண்டும். உன்னால் காசியில் பிரவேசிக்க முடியாது என்றார். வைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்துக்கொண்டு மூவுலகமும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார். கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்தி கொண்டு சென்ற பெண்ணும் மறைந்து போனாள். இந்த நிகழ்ச்சிதான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்ற காரணமாக அமைந்தது. அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்கு சென்று சிரார்த்தம் செய்து இறந்தவருக்கு மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நியமித்துக் கொண்டு உள்ள வைரவரின் அருளை பெற்று வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.